கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் எழுதிய மோட்ச பயண புத்தகத்தில் இன்று நாம் காணப்போகும் தலைப்பு பகுதி 47 ராஜாவின் கடிதம், பகுதி 48 பயணம் புறப்படுவதற்கான ஆயத்தம், பகுதி 49 பயந்தவளும் இரக்கமும். இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் இந்த காணொளியை காணலாம். பகுதி 47 ராஜாவின் கடிதம். கிறிஸ்தினால் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதை திறந்து பார்த்தாள். அந்த கடிதத்திலிருந்து மிக உன்னதமான நறுமணம் வீசியது. அந்த கடிதம் தங்கமயமான எழுத்துகளில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் சாராம்சமாவது, கிறிஸ்தினாலின் கணவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதே விதமாய் கிறிஸ்தினாலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ராஜாவின் விருப்பம். ஏனெனில் அவரது பட்டணத்திற்கு வந்து நித்திய காலமாக அவருடைய பிரசன்னத்தில் கழித்திருப்பதற்கு அது ஒன்றே வழியாகும். கடிதத்தை படித்தவுடன் கிறிஸ்தினால் பரவசமடைந்தாள். உள்ளான கிரியையை பார்த்து, ஐயா, நாங்களும் வந்து இந்த ராஜாவை பணிந்து கொள்ளும்படி என்னையும் என் பிள்ளைகளையும் நீர் உம்மோடு கூட தூக்கிச் செல்ல மாட்டீரா என்று கண்ணீரோடு கெஞ்சினாள். கிறிஸ்தினாலே, இனிப்புக்கு முன்பாக கசப்பை அனுபவித்தே ஆக வேண்டும். உனக்கு முன்பாக பரலோகத்துக்கு சென்ற உன் கணவன் அனுபவித்த கடினங்களை நீயும் சந்தித்தே ஆக வேண்டும். எனவே நீயும் உன் கணவன் செய்தது போல அதோ தெரிகிற வாசல் வழியாய் பயணம் புறப்படு. அதோ நீ செல்ல வேண்டிய பாதை அங்கிருந்துதான் துவங்குகிறது. உன்னுடைய இனிமையான துரிதமான பயணத்துக்கு என் வாழ்த்துக்கள். நீ இந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். உங்கள் வழிப்பயணத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் இதனை திரும்ப திரும்ப படியுங்கள். மனதில் பதிய வைக்கும் வரை மறுபடியும் எடுத்து படியுங்கள் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் செல்லவிருக்கும் இடத்தில் பாடி கழிக்க வேண்டிய பாடல்களில் இதுவும் ஒன்றாகும். மேலும் ஒரு முக்கியமான காரியத்தை மறந்துவிடாதே. அங்குள்ள வாசலில் நீ இந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்றார் உள்ளான கிரியை. கிறிஸ்தினால் மிகுந்த பயபக்தியோடு அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தினாள். இவற்றை குறித்து தன் பிள்ளைகளிடம் பேச வேண்டும் என்று தீர்மானமும் செய்தாள். தன் பிள்ளைகளை தன்னண்டை அழைத்தாள். பகுதி 48 பயணம் புறப்படுவதற்கான ஆயத்தம். கிறிஸ்தினால் தன் பிள்ளைகளை அருகே அழைத்து, என் பிள்ளைகளே, கொஞ்ச காலமாக உங்கள் தந்தையின் மரணத்தை குறித்து நான் என் ஆத்மாவில் சிந்தித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் தந்தை நல்ல நிலையில் இருக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு மன நிம்மதியை தருகிறது. ஆனால் என்னுடைய நிலையையும் உங்களுடைய நிலையையும் எண்ணித்தான் நான் கவலைப்படுகிறேன். உங்கள் தந்தை மனபாரம் கொண்டிருந்த போது நான் பேசிய பேச்சுகளும் என் மனசாட்சியை உறுத்துகின்றன. நான் எனது இதயத்தை கடினப்படுத்தினது மட்டுமன்றி உங்கள் இருதயம் கடினப்படவும் காரணமாக அமைந்து விட்டேன். அவரோடு கூட பயணம் புறப்படவும் மறுத்துவிட்டேன். இதை பற்றி சிந்திப்பதே என் இருதயத்தை சித்திரவதை செய்கிறது. ஆனால் நேற்றிரவு நான் கண்ட கனவும் இன்று காலையில் வந்த நபர் தந்த ஊக்கமும் எனக்கு ஆறுதலை தருகின்றன. வாருங்கள் பிள்ளைகளே, நாமும் பயணம் புறப்படுவோம். பரலோகத்துக்கு சென்று உங்கள் தந்தையை பார்க்கவும் அவரோடும் அவரது தோழர்களோடும் சமாதானமாய் வாழவும் அந்த குறுகிய வாசல் சென்று நமது பயணத்தை தொடருவோம் என்றால், தங்கள் தாயின் மனமாற்றத்தை கண்டு பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அவர்களை சந்திக்க வந்த நபர் அவர்களிடம் விடைபெற்றார். கிறிஸ்தினாலும் பிள்ளைகளும் தாங்கள் பயணம் புறப்படுவதற்கான ஆயத்தங்களை செய்ய துவங்கினார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட ஆயத்தமான போது அவர்களது அண்டை வீட்டாரான 2 பெண்கள் வந்து கதவை தட்டினார்கள். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் வருகிறவர்களானால் உள்ளே வாருங்கள் என்று அழைத்தாள் கிறிஸ்தினாள். கிறிஸ்தினாளின் இந்த பேச்சு அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் உள்ளே வந்து பயண ஆயத்தத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் இருவரில் மூத்தவளான பயந்தவள் என்பவளை பார்த்து, நான் ஒரு பயணம் புறப்பட ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றாள் கிறிஸ்தினாள். இந்த பயந்தவள் கடின மலையில் கிறிஸ்தியான் சிங்கங்களை பார்த்து பயந்தோடி வரும் ஒருவனை சந்தித்தானே, அவனுடைய மகள் எங்கே செல்கிறாய் என்று சொல்ல மாட்டாயா என்று கேட்டாள் பயந்தவள். கிறிஸ்தவ வாழ்வில் ஏற்படும் சிறு சிறு இடையூறுகளை கண்டு சிலர் பயப்படுவார்கள். தாங்கள் பயப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் பயமுறுத்துவார்கள். நியாயமான காரியமாய் இருந்தாலும் பயத்தால் பின்வாங்குவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நித்திய நாடு போய் சேர்வதில்லை. நீதியின் பாதையில் நாம் எதற்கும் அஞ்சாமல் நடக்க வேண்டும். பாகம் 49 பயந்தவளும் இரக்கமும். எனது நல்ல கணவரை பின்பற்றியே செல்கிறோம் என்று கூறினாள் கிறிஸ்தினாள். பாவம் உனது பிள்ளைகள், அவர்களுக்காகவாவது அவர்களை விட்டுவிட்டு நீ பயணம் புறப்பட்டு விடாதே என்று கெஞ்சினாள் பயந்தவள். என் பிள்ளைகளும் என்னோடுதான் வருகிறார்கள், எல்லோருமே என்னுடன் வர ஆசைப்படுகிறார்கள் என்று பெருமையுடன் கிறிஸ்தினாள் கூறினாள். உங்களது இந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்ன? ஒருவருமே அறியாத ஒரு இடத்திற்கு உனது தோழிகளை விட்டுவிட்டு பயணம் புறப்பட உன்னை தூண்டிய அந்த புதிய செய்திதான் என்ன என்று பயந்தவள் கேட்டாள். எனது கணவர் பரலோக நாட்டு ராஜாவின் பிரசன்னத்தில் தங்கியிருக்கிறார். அவரது மேசையில் அவரோடு கூட புசித்து குடிக்கிறார். அவர் நித்தியமாக வாழுபவர்களின் தோழனாகிவிட்டார். அவர் வசிப்பதற்கு ஒரு வீடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஒப்பிடும்போது இந்த உலகத்தின் மகா மேன்மையான அரண்மனை கூட குப்பை மேட்டுக்கு சமமாகத்தான் இருக்கும். நேற்றிரவு என் கனவில் நான் அவரை பார்த்தேன். நான் அங்கு போனால் என்னையும் ஏற்றுக்கொள்வதாக அந்த இடத்தின் இளவரசர் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று கூறிய கிறிஸ்தினால் அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து காட்டினாள். பயந்து
பயந்தவளோடு இந்த இரக்கம் என்பவள் இவற்றை கவனித்துக் கொண்டே நின்றாள். பயந்தவள் கிறிஸ்தினாலை பார்த்து, இப்படி கடிதங்களை படித்து ஓடிச் செல்ல உனக்கும் உன் கணவருக்கும் பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. உன் கணவர் பயணம் புறப்படும் போதே என்னென்ன ஆபத்துகளையும் சோதனைகளையும் சந்தித்தார் என்பதை நீ அறிந்திருப்பாயே. அவருடன் சற்று தூரம் நடந்து சென்று விட்டுக் கொடுப்பவனும் பிடிவாதக்காரனும் கூறியதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? பயங்கரமான மரள இருளின் பள்ளத்தாக்கில் அவர் நடந்து போனதை நாம் கேள்விப்படவில்லையா? அவர் சிங்கங்களை சந்தித்ததையும் அப்போலியோனிடம் சண்டை போட்டதையும் அறியவில்லையா? மாயாபுரி சந்தையில் அவர் சந்தித்த ஆபத்துகளை நாம் மறக்க முடியுமா? ஆண்மகனான அவராலேயே இந்த ஆபத்துகளை சமாளிக்க கடினமாக இருந்ததென்றால் ஒரு பெண்ணான உன்னால் இந்த கடினங்களை எதிர்கொள்ள முடியுமா? இந்த 4 சின்னஞ்சிறுசுகளும் உனது பிள்ளைகள், உனது மாம்சமும் உனது எலும்புமானவர்கள் என்பதையும் மறந்துவிடாதே. எப்படியும் போய்த்தான் ஆக வேண்டும் என்று துணிந்து புறப்பட்டு விடாமல் உன் கர்ப்பத்தின் கனிகளுக்காகவாவது இங்கேயே இருந்துவிடு என்று கிறிஸ்தினாளிடம் கரிசனை கொண்டவள் போல் பேசி பயணத்தின் ஆபத்துகளை குறித்து கூறி கிறிஸ்தினாளை பயமுறுத்தினாள் பயந்தவள். இவற்றிற்கு கிறிஸ்தினார் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். மோட்ச பயணத்தில் இன்னும் எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.